வணக்கண்ணா. வணக்கண்ணா. ஃபோன் பண்ணியிருந்தீங்க அக்காவுக்கு. ஆமாம். நான் மாற்றுத்திறனாளி மனதின் குரல்லேருந்து வந்திருக்கேன். ஏற்கனவே இந்த இடம் மேட்ருக்கு வந்தீங்கல்ல. ஆமாம். ஆமாம், இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அக்காவுக்கு. அவங்க தான் செயலாளர். அக்கா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. உங்களோட நம்பர் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வந்து பார்க்க முடியல. சரிண்ணா. அதுதான் சொன்னாங்க வண்டி சீஸ் ஆயிடுச்சுன்னு. ஆயிடுச்சு. இப்போ அந்த வண்டி காசு கொடுத்தா ரெடி பண்ணுறீங்களா? ஆமாம். பண்ணிடுவீங்களா? சரிங்கண்ணா, நான் வண்டிக்கு காசு தரேன், நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு எனக்கு எத்தனை நாளில் ரெடி பண்ணி தருவாங்க வண்டி? எத்தனை நாள்னு சொல்ல முடியாது. ஆனால் 2 நாள் 3 நாள் ஆகும். 2 நாள் 3 நாள் ஆகுமா? சரி, 2-3 நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வண்டியை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு அந்த வண்டியை காட்டுங்க. கண்டிப்பாக. வேறு உங்களுக்கு என்ன பொருளாதாரம் வேணுமோ சொல்லுங்கள். ஏன்னா வீடை பார்க்கும்போது நான் சொல்லும் போது நான் வேறு மாதிரி நினச்சி வந்தேன். வந்து பார்த்தா நீங்கள் பிளாட்ஃபாரத்தில் வந்து இந்த மாதிரி இருக்குது, அதுவும் அந்த பூச்சி பொட்டு இதெல்லாம் இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஆனால் 2 பேருமே இப்படி இருந்து காலத்தை எப்படி தள்ளுறீங்கன்னு தெரியல. தொழில் என்னன்னா? நான் வியாபாரம் பண்ணுறேன். வியாபாரம் பிளாஸ்டிக் பொருள். பிளாஸ்டிக் பொருள் தெருவு வைக்கிறதா? இல்லை இல்லை, ஒரு இடத்துல போய் பிளாட்ஃபாரத்தில் போயிட்டு வியாபாரம். அப்படிங்களா? இப்போ வண்டி இல்லாதனால உங்களுக்கு அந்த பொருளாதாரம் பண்ண அது முடியல. மட்டும் இல்லை, பாப்பாவுடைய படிப்பும் பாதிக்கப்பட்டுருச்சு. ஆமாம், அன்றைக்கி சொல்லியிருந்தீங்களா +2 படிக்கிறாங்க பாப்பான்னு. என்னதான் ஆச்சு இப்போ? +2 படித்து அது ஸ்கூலுக்கு போக முடியாமல். அது என்ன ப்ராப்ளம்? அது என்ன ப்ராப்ளம்னா சொல்லுங்க, எதனால சொல்லுங்க. பணம் கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியலையா? அதை சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு காசு கொடுக்க வந்திருக்கேன், அந்த காசு எந்த இல்லை. இப்போ ஏற்கனவே உங்கள் வீடியோ நான் வந்து கனெக்ட் பண்ணதுனால உங்களை மாதிரி நிறைய பேருக்கு நான் பண்ணும்போது சில பேர் வந்து உதவி பண்ணுறாங்க. அந்த பணத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னோட கை காசு கிடையாது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறது யார் கொடுத்தேன்னா, பெரம்பூரில் ஜீன்ஸ் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அந்த அண்ணன் வீடியோவை பார்த்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்துருக்கேன் பணம், வீடு தேடி போய் கொடுத்தேன். அந்த வீடியோவை பார்த்தாரு. ஏற்கனவே நான் பண்ணுற வீடியோலாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவார், என்கிட்ட பேசுவார் ஃபோன் பண்ணி. அப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப பாத்ரூம் கூட போக முடியல நான் வண்டி இல்லாமல் சொல்லும் போது, இதை நான் வீடியோவை போட்டதுனால எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி அவர் யாருன்னு சொல்லுப்பா, நான் காசு தரேன் அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்னு அவர் காசு கொடுத்தாரு. அவர் கொடுத்தனால்தான் வந்து உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். புரியுதுங்களா? அதனால இந்த இந்த இது வந்து மாற்றுத்திறனாளி மனதின் குரலுக்கும் சேரும். மெயினாக உங்களுக்கு உதவி பண்ணால் அந்த ஜீன்ஸ் ரமேஷுக்கு தரோம். அவர் வீடு வந்து பெரம்பூர். ஓகேண்ணா. புரியுதுங்களா? நன்றி சொல்கிறேன். அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் திரும்ப வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி தரேன். அரிசி மூட்டை, சமைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் வாங்கி தரேன். ஒரு மாதத்துக்கு வாங்கி தரேன். அதுக்கப்புறம் மாதம் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அது எடுத்துன்னு வந்து வீட்டில் நம்ம ஆளுங்களை வந்து இறக்கிடுவோம். நம்ம ட்ரஸ்ட்லேருந்து அதான் மாற்றுத்திறனாளி மனதின் குரலில் வந்து இறக்கிடுவோம். என்னன்னா இப்போ இருக்கிறதுக்கு இடம் இல்லைண்ணா. இருக்கிறதுக்கு இடம் அதுதான் அன்றைக்கே நான் சொல்லியிருக்கேன்ல. முதல்ல இதை பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த இடம் நான் கொடுக்குறேன். ஏற்கனவே நான் 20 பேருக்கு இடம் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே என்னோட சொந்த பணத்தில் சம்பாரிச்சு தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச இடத்த ஆளுக்கு 1.5 சென்ட்டுன்னு 20 மாற்றுத்திறனாளிங்க இடம் கொடுத்துருக்கேன். உங்களா மாதிரி ஆளை தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் அன்றைக்கி நீங்கள் எனக்கு தெரியாது. இந்த ஆனந்தன்ற சொன்னதுனால தான் எனக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அதில் ஒரு 1.5 சென்ட் கொடுத்துருப்பேன். பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. நான் ஏற்கனவே 20 பேர் கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப 50 பேர் கொடுக்க போகிறேன். என்னோட இடம் தான், அதில் ஃபஸ்ட்டாக உங்கள் பேர் தான் வரும். புரியுதுங்களா? நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வந்தில்லை. அதே மாதிரி உங்களுக்கு மாதம் என்ன வேணுமோ நான் எடுத்துகிட்டு வந்து எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா நான் தரேன். ஓகேவா? எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் நான் கொடுத்துட்டு போகிறேன். ஓகே. நீங்கள் பேசுனது வந்து அக்கா நம்பர், அது ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க தான் மெயின், அவங்க நம்பரு. நான் உங்களுக்கு என் நம்பரை கொடுத்துட்டு போகிறேன், பர்சனல் நம்பரு. எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை. ஃபீஸ் எவ்வளோ கட்டணும்? இப்போதைக்கு 3000 ரூபா கட்டணும். 3000 தானே? இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். வரும்போது உங்களுக்கு எல்லாம் பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பாப்பாவுக்கு ஃபீஸும் நான் தரேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். அதான் பரவாயில்லம்மா, நன்றி. என்னம்மா இருக்கு, உங்களுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம். அந்த கவர் கூட வந்து நம்ம ட்ரஸ்ட் கவர் கொடுப்போம். இதுதான் நம்ம ட்ரஸ்ட்டோட லோகோ. இதுதான் கவர். பிடிங்க, 2 பேருமே பிடிங்க. அப்படியே கை வைங்க, சும்மா வைங்க.
ஓகேவா? இதை வச்சு வண்டியை ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். திரும்ப வந்து நான் 2 நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது பாப்பாவுக்கு பீஸும் உங்களுக்கு அரிசி உங்களுக்கு தேவையானது 1 மாதத்துக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிட்டு வந்து தரேன். புரியுதுங்களா? நீங்கள் எதுவும் யோசிக்க வந்து கிடையாது. எனக்கு கால் பண்ணுங்கள். மாதம் உங்களுக்கு என்ன வரணுமோ அதை நான் பண்ணுறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு 2 சென்ட் இடமும் நான் தரேன். அடுத்த பேட்சில் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். உங்களுக்கு வண்டியும் வந்து எழுதி போட சொல்லிடுறேன். போயிட்டு உங்களுக்கு நான் கேட்குற ப்ரூஃப் மட்டும் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு புது வண்டி வந்து கவர்மெண்ட்டில் தராங்க. அதை வந்து 20 பேருக்கு நான் வாங்கி தரேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டாக உங்களுக்கும் வாங்கி பண்ணுறேன். ஓகேவா? சரிம்மா, நான் கொடுத்துட்டு போகிறேன். நல்லது. வரட்டுமா? எங்களோட விசிட்டிங் கார்டை தரேன். என் ட்ரஸ்ட்டோட விசிட்டிங் கார்டை தரேன். ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக வந்து பரவாயில்லம்மா, நான் இதுக்காக தான் ஓடி வந்து உழைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம். ஓகேவா? வரட்டுமா? நல்லதும்மா, நல்லதும்மா. அம்மா வரேம்மா. சரி. Audio Jungle.